பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா ஹாட்ரிக் வெண்கல பதக்கத்தை கைப்பற்றி ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறது. துப்பாக்கி சுடுதலில் ஒரு ஒலிம்பிக்கில் அதிக பதக்கம் வென்று இம்முறை பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆடவர் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் இந்திய வீரர் ஒலிம்பிக்கில் முதல் முறையாக ஒரு பதக்கத்தை கைப்பற்றுகிறார். அதுவும் வெண்கல பதக்கமாக கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே 2 வெண்கல பதக்கத்தை இந்தியா வென்றிருந்த நிலையில் தற்பொழுது 3வது வெண்கல பதக்கத்தை இந்தியா கைப்பற்றி இருக்கிறது. 3மே துப்பாக்கி சுடுதலிலிருந்து கிடைத்திருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் ஆடவர் 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் இந்திய வீரர் ஸ்வப்னேல் குசேல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருந்தார். இந்த இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதே முதல் முறையாக ஒரு இந்தியர் ஒலிம்பிக் போட்டியின் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் முன்னேறியதே சாதனையாக பார்க்கப்பட்டது. அந்த வகையில் ஆரம்பத்திலிருந்தே இலக்கை நோக்கி அபாரமாக சுட்ட நம்ம இந்திய வீரர் ஸ்வப்னேல் வெண்கல பதக்கத்தை கைப்பற்றி இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த போட்டியில் மட்டும் 451.4 புள்ளிகளை கைப்பற்றி 3வது இடம் பிடித்து வெண்கல பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறார். ஏற்கனவே 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் கலப்பு அணி பிரிவில் வெண்கலம், அதேபோல் தற்பொழுது துப்பாக்கி சுடுதல் 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் வெண்கலம் என 3 வெண்கல பதக்கத்தை வென்று இந்தியா சாதனை நிகழ்த்தி இருக்கிறது. துப்பாக்கி சுடுதலில் ஒரு ஒலிம்பிக்கில் அதிகபட்சமாக 3 பதக்கம்தான் ஒலிம்பிக்கில் இந்தியா வென்றிருந்தது. அது பாரிஸ் ஒலிம்பிக்கில் நிகழ்ந்திருக்கிறது. இம்முறை இரட்டை இலக்க பதக்க எண்ணிக்கையை நோக்கி இந்திய வீரர்கள் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் 3 பதக்கத்திற்கான போட்டிகள் நடைபெற்றன. 20 கிலோமீட்டர் நடைப்பந்தய போட்டியில் இந்திய வீரர்கள் சோபிக்காத பட்சத்தில் தற்பொழுது துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவிற்கு ஒரு பதக்கம் கிடைத்திருக்கிறது. அதுவும் வெண்கல பதக்கம் கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்தியா பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் 3வது பதக்கத்தை கைப்பற்றி ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் துப்பாக்கி சுடுதலில் அதிகபட்சமாக 3 பதக்கத்தை கைப்பற்றி பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் அணி ககன் நரேன் தலைமையிலான இந்திய அணி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். 50 மீட்டர் ஆடவர் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் துப்பாக்கி சுடுதல் போட்டியிலும் இந்திய அணி முதல் முறையாக ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்கிறது. ஒட்டுமொத்தத்தில் ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக பதக்கம் வென்ற வீரர் என்ற ஒரு சாதனையை ஸ்வப்னேல் குசேல் படைத்திருந்தார். ஏற்கனவே மனு பக்கர் ஒரு ஒலிம்பிக்கில் 2 வெண்கல பதக்கத்தை வென்று ஒரு சாதனை நிகழ்த்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஸ்வப்னேலும் அந்த சாதனையை நிகழ்த்தி துப்பாக்கி சுடுதல் வீரர்கள் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள்.